ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தார். பிறந்தன்னைக்கு ராத்திரியே மதுராவிலிருந்து யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தை அடைந்தார். ஓரிரவில் அன்னைக்கு ராத்திரியே ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மற்றொருத்தியான யசோதைக்கும் நந்தகோபாலனுக்கும் மகனாக ஒளித்து வளர்ந்தார். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அந்த கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பு போல நின்றார். அவனை அழித்தார். தாய் தகப்பனாரை பார்த்து 10 வருஷம் ஆயிடுத்து. நெடுமால் அவர்களை உள்ளத்துல மறக்காம வச்சிருக்காராம். ஓடிப்போய் அவர்கள் காலில் விழுந்தார். உடனே தெய்வ தேவகி வசுதேவர் அவர் எடுத்து உச்சி முகர்ந்து பார்த்து அணைத்து கொண்டனர். குழந்தையை பார்த்து எவ்வளவு நாளாருது கண்ணாணி, யசோதைக்கு எல்லா சேட்டித்தத்தையும் காட்டினியாமே, அங்க பண்ணது எல்லாத்தையும் இப்ப எனக்கு இன்னொரு தரம் காட்ட முடியுமா? காணுமாறி நீ உண்டனில் அருளே, நான் அதை பார்க்க முடியுமா? நீ பால் குடித்தாயாமே, மண்ணை அலைந்தாயாமே, தொட்டிலில் தூங்கினாயாமே, வெண்ண திருடினாயாமே, யசோத கையால் உரலோடு சேர்த்து கட்டப்பட்டு அடிபட்டாயாமே, மொத்தத்தையும் நான் பார்க்கணும். ஆனா இது எல்லாத்தையும் நான் இழந்து போயிட்டேன் இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன்னால் திரும்ப ஒரு தரம் எல்லா சேட்டித்தத்தையும் கண்ணன் காட்ட தேவகி கண்டாள்னு ஆச்சரியமான சரித்திரம். அதான் நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். உங்களிடத்துல வேற ஒன்றும் நாங்க பிரார்த்தித்து வரல, உன்னிடத்தில் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம்.